மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹெட்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியன் பேங்க் வந்து சர்ப்ரைஸா வந்து வழக்கம் போல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் பேங்க் தனியா அவங்க வந்து இந்த பேங்க் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கிளரிக்கல் அப்ளை பண்றப்பையும் பார்த்துருப்போம். ஸோ நிறைய இந்தியன் பேங்க்ல நோட்டிஃபிகேஷன் வரும் அப்பப்பன்னு அப்பையும் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு டீடைல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ இல்ல கோட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற ஐடியாவோ இருந்துச்சுன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கீங்க. ராயல் பாஸ் ட்ரிபிள் எனக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க கோட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்றீங்கன்னா கூப்பன் கோட் கொடுக்குற இடத்துல நீங்க எந்த ப்ரோக்ராமும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இல்லை டெஸ்ட் சீரிஸ் மட்டும், இல்லை பிகினர் ப்ரோக்ராமா இருக்கட்டும், எது செலக்ட் பண்ணினாலும் நாங்க உள்ள போய் பே பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கோட்ல CWGன்னு கொடுத்துருங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு மென்டாஸ் வந்து தமிழ்ல கிடப்பாங்க. அதே டைம்ல வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 10% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் பேமெண்ட்ல. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ரைட், இப்போ கதைக்குள்ள போவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்தியன் பேங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்றதை கிளியரா காமிச்சிறேன். ஸோ இந்தியன் பேங்க் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா. ஸோ இது முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து நீங்க ஸ்டேட் வைஸா அப்ளை பண்ணலாம். சரியா? ஸ்டேட் வைஸா அப்ளை பண்ண போறீங்க. எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் எழுதுவீங்க. ஸோ எந்த ஸ்டேட்ல எழுதுறீங்களோ அங்க மட்டும் தான் நீங்க வேலை பார்ப்பீங்க. சரியா? ஸோ இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் வேலை இருக்கும். கர்நாடகா அப்ளை பண்ணா கர்நாடகா மட்டும் தான் இருக்கும். ஆந்திரானா ஆந்திரா, இல்ல மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா, குஜராத்னா குஜராத். ஸோ இந்த 5 ஸ்டேட்டுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற நோட்டிபிகேஷனை. ஸோ இது எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 13. ஸோ இன்னையில இருந்து 9ஆம் தேதி வரை, அடுத்த மாசம் 9ஆம் தேதி வரை நீங்க இதை அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்றது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். வழக்கமா நம்ம எப்பயும் அப்ளை பண்ற மாதிரி தான். ஸோ அது எப்படி அப்ளை பண்றது வீடியோவும் அதுக்கப்புறமேட்டு போடுறோம். ஸோ இது எல்லாரும் அப்ளை பண்ணலாம் வழக்கம் போல தான். ஸோ எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தமிழ்நாடுல வந்து அதிக சீட்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. 120 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து ஜென்ரலுக்கு வந்து 65, ஓபிசி வந்து 43, இப்போ எஸ்சி எல்லாருக்குமே வந்து கேட்டகரிஸும் இருக்கிறது. ஸோ யாராவது அப்ளை பண்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க, அதை பத்தி தெரியாம இருந்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அப்ளை பண்ற இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். ஸோ இது நம்ம பேங்க் ஒர்க் தான். இதுவும் நம்ம பேங்க் ஆஃபீஸ், நம்ம நார்மலா படிக்கிற பேங்க் ஜாப் மாதிரி தான். ஸோ இதுவும் அதே ஒர்க் தான். ஸோ அதுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. வேணுன்றவங்க அப்ளை பண்ணிக்கோ. ரைட்டா? ரைட். ஸோ இதுல வந்து வேற என்ன உங்களுக்கு முக்கியமான நியூஸஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஏஜ் லிமிட் வந்து 20 வயசு வந்து 30 வயசு வரை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஸோ இதுக்கு முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி வழக்கம் போல தான். ஸோ ஒரு கிராஜுவேட் டிகிரி ஒன்று வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம போய் பண்றதா? ரைட்டா? ஸோ முடிஞ்சா கிளியர். ஸோ இது மட்டும் இல்லாம கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுக்குறது நார்மல் டிகிரி மட்டும் தான். பர்சன்டேஜ் இல்லப்பா, யாருனாலும் அப்ளை பண்ணலாம்ப்பா. ஸோ நோ ப்ராப்ளம், டிகிரி இருந்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம். ரைட். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருவாங்க. சிஎஸ்டிஸ்னா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ். ஸோ இது 30 போக மிச்சம். சரியா? அந்த கதை தான். 30னா 33 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து 32 ஆயிருச்சு, 31 ஆயிருச்சு. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணலாமா, எனக்கு வந்து டேட் வருமா அப்படின்னா இந்த மாதிரி இருக்க எக்ஸாம்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு இந்த ஏஜ் கேட்டகரி படியும் நீங்க ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் கேட்டகரி படி உங்களுக்கு முன்னாடியும் வந்து போஸ்டிங் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனும் உங்க இதுல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வழக்கம் போல தான் மற்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு என்னென்ன, ஸோ பிடபிள்யூடி பெஞ்ச் மார்க்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, அதுல எது தேவை எது தேவையில்லை எல்லாத்தையும் உட்காந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுல என்ன இருக்குன்னே முதல் தெரியும். சரியா? ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் 2 ப்ரொசீஜர் வச்சிருக்காங்கப்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் எல்லாருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மேபி அது வந்து நாங்க அப்ளிகேஷன்லேயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாவும் எடுப்போம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரே டெஸ்ட் தான். டெஸ்ட் வச்சா ஒரே டெஸ்ட். 2 3லாம் கிடையாது. ஒரே டெஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 3 ஹவர்ஸ் டெஸ்ட். ஆனால் செக்ஷன் டைமிங் இருக்கு, ரீசனிங் இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, டிஐ அதாவது ஆப்டிடியூட் இருக்கு. சரியா? ஆப்டிடியூடும் இங்கிலீஷும் 35 ஜென்ரல் அவேர்னஸும் ஜென்ரல் அவேர்னஸ் 40, ரீசனிங் 45 கம்ப்யூட்டரோட சேர்த்து. சரியா? ஸோ ஓவராலா வந்து 200 மார்க்ஸ் எழுதணும். நீங்க 3 ஹவர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங் செக்ஷன் டைமிங் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரியா? கிளியர். டைமிங்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் உள்ளே போய் எழுதுறது தான் மேட்டரே இருக்கு. ஸோ ஆனால் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் நான் எழுதலாம்னா தைரியமாக எழுதுங்க, பயப்படவே செய்யாதீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி மார்க் இருக்கிறது. சரியா? 1.4 மார்க், ஆனால் 1/4 மார்க், அதாவது 0.25 பெனால்ட்டி மார்க் இருக்கு. சரியா? எஸ். ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வழக்கம் போல தான். ஸோ அது எக்ஸாம் பொறுத்து வந்து வேகன்சில வந்து 3 டைம்ஸ் வந்து அதிகமாக வைப்போம். அப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரியா? வழக்கம் போல தான். சிம்பிள். அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்டர்வியூ வந்து எவ்வளோ இன்டர்வியூ நடந்துச்சுன்னா 100 மார்க், முழுசா 100 மார்க் இன்டர்வியூ மட்டும் நடந்துச்சுன்னா 100 மார்க் நடக்கும். ஸோ இல்லை டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னா வந்து 80:20
சரியா? 80% டெஸ்ட் மார்க்கும் 20% இன்டர்வியூ மார்க். ஓவராலா வந்து நீங்க ஒரு 40% வாங்கியிருக்கணும். அந்த 100ல நீங்க ஒரு 40% மார்க் வாங்கியிருக்கணும். இப்போ டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ சேர்த்து 100 மார்க்னா அதுல வந்து நீங்க 40% வாங்கியிருக்கணும். அப்போ 200க்கு நீங்க டெஸ்ட்ல இதுல 32%, 200 100 மாத்தணும்னா ரைட்டு. ஸோ 200 100%பா. ஸோ அதில் 40% எடுத்துக்கோங்க. சரியா? 10% எடுத்தீங்கன்னா 20, அப்போனா 40, 80 மார்க். மினிமமா 80ஆவது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஸ்டின் பேப்பர் லெவலை பொறுத்து மாறவும் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனால் மினிமம் வந்து 40% ஜென்ரலுக்கு வந்து 40% மார்க் எடுக்கணும், டெஸ்ட் இன்டர்வியூ சேர்த்து. சரியா? ரெண்டும் சேர்த்து. சரியா? இதுல வந்து அந்த ரேஷியோவும் மாறும். இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதுல வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும்பா. ஸோ நீங்க 2 இயர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், கம்பல்சரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரொபேஷன் பீரியட். ஸோ நீங்க இது வந்து உங்களுக்கு பாண்ட் அடிப்படையில் போற மாதிரி இருக்கும். ஷூரிட்டி பாண்ட் 2 வருஷம் நீங்க வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் வெளியே போறேன், இல்லை என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா வந்து நீங்க 2 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல தான் ஆன்லைன்ல நீங்க பே பண்ண போறீங்க. உங்களோட போட்டோ, தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே கொடுக்க வேண்டியது வரும். ஸோ டேட் அப்ளை பண்ற டேட் ஓப்பன் ஆயிருச்சு, வேண்டவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 1000 ரூபாய். சரியா? எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் தவிர அவங்களுக்கு மட்டும் 175. மிச்சம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. நான் ரீஃபண்டபிள் இந்த ஃபீஸ் அமௌண்ட். ரைட்டா? ஸோ இது வழக்கம் போல எந்த சைட்ல போனோம் www.indianbank.in அந்த சைட்ல போய் கேரியர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்குள்ள போய் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 24 அப்படின்னு கொடுத்து வழக்கம் போல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அப்ளை பண்ணும். ஸோ அதை அப்ளை பண்றதுல உங்களுக்கு கிளியரா சொல்றேன் எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு. ஸோ ஜென்ரலா எந்த சைட்ன்றதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? எஸ். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸு, இதில் வேறு எதுவும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறதா? எஸ். எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் இப்பயும் தெரிஞ்சது தானே. ஸோ நார்மலாக ஒரு விஷயம் பண்ணுறது கிளியர். ஸோ 1/7/2024 முன்னாடி உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களை வந்து உங்கள் கை வந்து சேர்ந்துருக்கணும். ஸோ அதை தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற 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 ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கான்றதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக எதுவும் இல்லை. இது நார்மலாக கொடுக்குறது தான். எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படி இப்படி அந்த கதையெல்லாம் இருக்கும். டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல் எக்ஸாம் சென்டர் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சென்டர் தான்ப்பா இருக்குது. சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 இடத்துல தான் எழுத முடியும். ஸோ அது 3 இடத்துல உங்களுக்கு எது பக்கமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு சவுத்தில் இருக்கீங்கன்னா திருநெல்வேலி கொடுங்க, சென்டரில் இருக்கீங்கன்னா மதுரை கொடுங்க, இல்லை நார்த் சைடில் இருக்கீங்க தமிழ்நாடு நார்த் சைடில் இருக்கீங்க சென்னை கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஜோன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் தான் ஆச்சு, தமிழ்நாடு தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால இந்த எக்ஸாம் வந்து இங்கே 3 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடத்துறாங்க. பார்த்து எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிடுங்க. சரியா? எஸ். வேற சிக்னேச்சர், லெஃப்ட் மெம்பரேஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன எழுதுன்னு பார்த்துக்கோங்கப்பா. ஐன்னு போட்டு ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் பிரசன்ட் தி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட். அதையும் நீங்க அப்ளை பண்ணி விடுங்கள். ரைட்டா? ரைட். டெக்ஸ்ட் எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ரைட். வேற தமிழ் வெர்ஷன் வைக்க முடியலன்ற கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அனக்ஷரில் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணுங்க. பாண்ட் மூலமா போற எக்ஸாம் தான், இந்தியன் பேங்க்ல எழுத போற எக்ஸாம் தான், லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஒர்க் தான் பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட பேங்கிங் ஜாப் தான் இது. 12 வருஷம் நீங்க இந்த ஸ்டேட்ல அப்ளை பண்ணி அந்த ஸ்டேட்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. எல்லாமே உங்களுக்கான ஒரே ஒரே இதாக தான் இருக்க போகிறது. யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ நான் போடுறேன். ஸோ சைட்டும் சொல்லிட்டேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கேன். 999 வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், see you.